அடுத்தது பாருங்க மக்களே, பாருங்க உள்ள பாருங்க எவ்வளோ தூரம் தண்ணி உள்ளே வர போயிருக்கு பாருங்க. கீழேருந்து அரிக்குது மண்ணை, அங்கே பாருங்க அரிச்சிட்டு போயிருக்குது. என்ன இந்த தண்ணி அரிச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல இந்த மேலே கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பு, இந்த பாருங்க இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்கு மேலே இருக்கிற மண் விழுந்துருச்சுன்னா அந்த செவுரு விழுந்துடும் பாருங்க. அங்கே ஒரு செவுரு இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? நான் அங்கே போக முடியாது, ஏன்னா அந்த வீடு விழுந்து இந்த பாருங்க எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்க எப்படி விழுந்து கிடக்குது பார்த்தீங்களா. அதனால் நான் அங்கே போக முடியாது. இதில் நிற்கிறதே எனக்கு பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நிற்கிறேன். பாருங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் அடுப்படி. இந்த இடம் இதுதான் எங்கள் அடுப்படி. இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஆட்டாங்கல்லில் தான் நான் பாருங்க, இந்த ஆட்டாங்கல்லில் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆட்டி குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ஆட்டாங்கல்லில் தான் ஆட்டுவேன். இப்போ அந்த ஆட்டாங்கல் எடுக்க போக முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பாருங்க அந்த ஆட்டாங்கல் பக்கத்துலேயே இது பாருங்க அந்த இடத்துல இந்த தெரியுது பார்த்திங்களா, பாருங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓட்டை விழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாருங்க இங்கே வர ஓட்டை விழுந்துருக்குது. அதனால் அது கீழே அடியில் வந்து மண் கீழே பார்த்திங்கன்னா அந்த அடியில் இருந்து தான் மண் எல்லாமே போய் அப்படியே கீழே இறங்குது. அதனால் நான் போனோம்னா இப்படி தான் போகணும். இந்த வீடு விழுந்ததுனால இப்போ இடம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்கள் பின்னாடி போகிறதுக்கு இடம் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்தது பாருங்க இது விழுகும். இப்போ இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மண் இதில் சரிஞ்சு கிடக்கிறதுனால ஒரு தைரியம். சரி, ஏன்னா முன்னாடி தெரியுது பார்த்திங்களா மண், அதனால் இதுக்கு அங்கிட்டு போகாதுங்கிற ஒரு தைரியத்தில் நான் நிற்கிறேன். இப்போ பாருங்கள் மக்களே, என்ன அடுத்தது மழை பெஞ்சிச்சுன்னா இந்த ஈரந்து ஏய் அங்கே நில்லு போடி முதல்ல, ஏய் கூப்பிடங்க இவர் அங்கே போய் நின்று பாரு வேணா, சரியா? லூஸ் ஆட்ட நான் வெயிட் கம்மி, என்னை விட வெயிட் அதிகம். நான் கடகடன்னு ஓடுவேன். உன்னையால் ஓட முடியலைன்னு என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒன்றாச்சுன்னா யார் பார்க்குறது? பாருங்கள் மக்களே, பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கே அவரை இருக்குது பாருங்கள் கிணறு பார்த்தீங்களா. இது பாருங்க இந்த கூடை தெரியுதா, இது பாருங்க இந்த கூடை தெரியுதுங்களா, அதுக்கு அந்த டயரு அந்த பாருங்க அந்த இடத்துலேருந்து அந்த டயர்லேருந்து அந்த தெரியுது பாருங்க. இது பாருங்க இது வர இருந்துச்சு எங்கள் இடம், அங்கே வர இருந்துச்சுல, அதில் இருந்துச்சு. அதிலேருந்து பாருங்க அதில் இந்த தெரியுது பார்த்திங்களா, இது வேற இருந்துச்சு பாருங்கள். அப்படியே தான் இவ்வளோ இருந்துச்சு. அப்போ எவ்வளோ இடம் போயிருக்குன்னு நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதில் ஒரு பெட்ரூமே, இதில் ஒரு பெட்ரூம். இப்போ இந்த இதில் ஒரு ரூம் போயிருக்கு பார்த்திங்களா, நான் நிற்கிறேன் பாருங்கள் தள்ளிக்கும். இந்த பாருங்கள் இது ஒரு பெட்ரூம் பாருங்க. அப்போ இதில் ஒரு பாதி சைஸில் ஒரு பெட்ரூம் போயிருக்குது. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, கற்பனை பண்ணிக்காங்க. பாருங்க செவுரு எங்கே இருக்குதுன்னு. இந்த செவுரு இருக்குது பார்த்திங்களா, அந்த செவுருலேருந்து இப்படியே போய் கரெக்டாக பாருங்க அந்த இடத்து வர இந்த பாருங்க இது வர எங்களுக்கு இருந்துச்சு. அவ்வளோ இடமும் போயிடுச்சு. நான் விழுந்து தப்பிச்சேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த இடம் வேறு எதுவுமே இல்லைங்க. இந்த பாருங்க இந்த இடத்துல தான் நான் கரெக்டாக அந்த செவருக்கு நேர் இந்த இடத்துல தான் நான் விழுந்தேன். நான் விழுந்தேன்னா நான் விழுகலை, என்னை வந்து இழுத்துருச்சு. சினிமாவில் நடந்த மாதிரியே நடந்துச்சுங்க. இல்லை அவ்வளோதான். ஆமாம் மண்ணுலேயே செங்கல் செஞ்சுருக்காங்க. கவர் மண் பிடிச்சி செஞ்சுருக்குறாங்க. அதனால தான் அந்த வீடு விழுந்துருச்சு. ஒரு கல்லாவது வச்சுருந்தாங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுருக்கும். பார்த்தீங்களா இதிலேருந்து நான் புழங்கிட்டு இருக்கையில் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடியாட்டு இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் மக்களே. இப்போ இப்படி இருக்குது. சரி பாய்.